நம்மளோட ஃப்ளோரானை ரொம்ப நாள் ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான செட்டப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சோடனே நம்ம ஃப்ளோரான் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்களேன். என்ன பண்றாரு இந்த அண்ணாச்சி? நம்ம டேங்க்கு நடுவில் கூடு கட்டுக்கிறாரு. ஒருவேளை பாக பிரிவினை பண்றாரோ? என்னாச்சி, என் தொட்டியே சின்ன தொட்டி, இதில் நடுவில் குறுக்கால வேற ஒரு செவரை வேற கட்டிட்டீங்களே. டேய் செவர்லாம் கேட்டல, இரு உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்படி தான் நம்ம ஃப்ளோரானுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பெரிய டேங்க் இருந்துச்சுல, அந்த டேங்க்கில் இருக்கிற பேரட் ஃபிஷ்ஷை எடுத்து கொண்டு போய் அந்த தொட்டியில் நான் விட போகிறேன். இப்போ விட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளோரான் வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போமா. ஓ, இதுதான் அந்த சர்ப்ரைஸ் அண்ணாச்சி. செம்ம சர்ப்ரைஸ் நம்மளுக்கு. அண்ணாச்சி பண்ண ஒரே உருப்படியான காரியம் இதுதான் சொல்லுவேன். சாப்பாடு போடுறதுக்கு அப்புறமா தோர்ரா சண்டை போடாமல் இருக்கணும், சரியா? சரிங்க அண்ணாச்சி. வாமா துரை அம்மா, இது வங்க கடல் அம்மா. என்னடா பாட்டெல்லாம் பாடுறா? சரி, ஓகே ஓகே. ஐயோ அண்ணாச்சி, ஒரே வெக்கமா இருக்கு. என்ன அதுக்குள்ள திறந்து விட்டீங்க? டேய், நீ பெரிய வீரன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், நீ என்னடா இப்படி போய் ஒளிஞ்சு நிற்கிற? ஐயோ போங்க அண்ணாச்சி, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. நீ அங்கிட்டு போ, நான் இப்போதைக்கு வெளியே வரல, அப்புறமா வர்றேன் உங்கள்கிட்ட விளாட்றதுக்கு. இப்படி ஆரம்பத்தில் வெக்கப்பட்டு இருந்த நம்ம ஃப்ளோரான் வந்து கொஞ்ச நேரத்திலே பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டாரு. அந்த ஃபீமேல் வந்து பயங்கரமாக சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சேஸ் பண்ணிட்டு ஓரளவு ஃப்ரெண்ட்ஷிப் கெயின் பண்ணிட்டாங்க. ஃபீட் பண்ணுறப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஓரளவு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்கணும் இவங்களுக்கு. போக போக பார்ப்போம் இந்த மீன்கள் எப்படி செட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நடுவுலையுமே ஒரு க்ளே பாட் கொடுத்துருக்கேன். அந்த க்ளே பாட்டில் தான் இவங்க வந்து முட்டை வைப்பாங்க. முட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிப்பாங்க. ஸோ போக போக இந்த இதை நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபீமேலை வந்துட்டு அது ரொம்ப அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளோட மெயின் கன்சர்னாக இருக்கும். சரி வியூவர்ஸ்லாம் சொல்லுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வர சொல்லுங்க. நம்ம குட்டி நிறைய இருக்கும், அவங்களோட சேர்த்து ஒரு வீடியோ போடுறேன் நான், அடுத்த வீடியோ. ஓகேயா? டு பி கண்டினியூடு. சரி, நம்ம ஃப்ளோரான் சொன்ன மாதிரி டு பி கண்டினியூ. நம்ம அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த இதுக்கான அப்டேட் பார்ப்போம். ஓகேயா? பாய்.